உலகமே வியக்கும்படி சிவனுக்கு ஒரு ஆலயத்தை எழுப்ப வேண்டும். என் சந்ததியினர் என் புகழைக் காட்டிலும் இந்த ஆலயத்தின் புகழை பேச வேண்டும். ஆனால் எந்த இடத்தில் இந்த மகத்தான சன்னதியை அமைப்பது, இந்த ஆலயத்திற்கான சரியான இடத்தை யார் எனக்கு காட்டுவது என்று தஞ்சையை சுற்றி பல இடங்களை தேர்வு செய்தார் ராஜராஜ சோழன். ஆனால் சரியான இடத்தை தேர்வு செய்ய தனது குலதெய்வத்தின் உத்தரவுக்காகவும் காத்திருந்தார். ஆம், ராஜராஜ சோழனின் குலதெய்வம் வாராகி அம்மனே. போருக்கு செல்லும் முன் வாராகியை வணங்கி அவளுடைய உத்தரவு பெற்றே ராஜராஜன் தன் காரியங்களை தொடங்குவது வழக்கம். ராஜராஜன் கவலையுடன் இருந்த நேரம் அது. தன் குருமார்களிடம் கோவில் அமைக்கும் இடம் குறித்து கேட்கிறார். அரசே, வெற்றி தேவதையான வாராகி தேவியின் உத்தரவை எதிர்பாருங்கள், அவளே உங்களுக்கு வழிகாட்டுவாள் என்று அவர்கள் கூறினர். ஒரு நாள் கோவில் அமைய வேண்டிய இடம் குறித்த கவலையிலேயே மன ஆறுதலுக்காக வேட்டைக்கு சென்றார் ராஜராஜ சோழன். அடர்ந்த வனப்பகுதியின் முடிவில் ஓர் ஆச்சரியம் அவருக்காக காத்திருந்தது. திடீரென மன்னரின் பார்வைக்கு ஒரு பெரிய வராகம் தென்படுகிறது. அதன் பிரம்மாண்டம் மன்னரை சற்றே வியக்க வைக்கிறது. சாதாரண பன்றியாக அது தெரியவில்லை. அரச கம்பீரத்துடன் அது மன்னரை எதிர்க்காமல் ஆனால் போக்கு காட்டிச் செல்கிறது. ராஜராஜனும் அதை துரத்திச் செல்கிறார். அந்த வராகம் பல இடங்களுக்கு ஓடி கடைசியில் ஒரு பெரிய சமமான திடலை அடைந்தது. அங்கே அது நிற்கிறது. அதை நோக்கி மன்னன் அம்பு எய்ய தயாரானார். அந்த வராகம் தன் காலால் தரையை பலமாக உதைத்து பூமியை தோண்டுகிறது. சிறிது நேரம் சுற்றி வந்த வராகம் இறுதியாக அந்த இடத்தில் சயனிக்கிறது. வராகத்தின் முகம், அதன் சக்தி, மன்னனுக்கு ஒரு மின்னல் போல் ஒரு எண்ணம் தோன்றுகிறது. இது சாதாரண பன்றி அல்ல. அவர் அதை கண்டு, வராகி, நீதானா? கோவில் அமைய வேண்டிய இடத்தை அடையாளம் காட்ட நீயே இந்த வடிவில் வந்தாயா? அன்னை வாராகியின் வடிவமே அது என்று உணர்ந்த ராஜராஜ சோழன் அந்த வராகத்தை கொல்லாமல் பக்தி பரவசத்துடன் அதை தொழுது வணங்கினார். கோவில் அமைய வேண்டிய இடத்தை வாராகி தேவியே தேர்வு செய்து கொடுத்துள்ளார் என்பதை உணர்ந்தார். மன்னர் அரண்மனைக்கு திரும்பியதும் அரச குருவையும் ஜோதிடரையும் அழைத்தார். நிகழ்ந்த அற்புதம் அனைத்தையும் அவர்களிடம் கூறினார். ஜோதிடர், மாமன்னா, பெரும் பாக்கியசாலி நீர். எம்பெருமான் சிவபெருமான் விரும்பிய இடத்தை, உமக்கு வெற்றியை தரும் வாராகி தேவியே தனது வராக வடிவில் வந்து அடையாளம் காட்டிச் சென்றுள்ளாள். அந்த இடத்தில் அக்னி மூலையில் வாராகி அம்மனை முதலில் பிரதிஷ்டை செய்து பின்னர் கோவிலின் பணியை தொடங்குவது சாலச் சிறந்தது. வாராகியின் அருள் இந்த ஆலயம் ஆயிரம் ஆண்டுகள் நிலைத்து நிற்க உறுதுணையாக இருக்கும் என்றார். வாராகி அம்மனுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்? ராஜராஜ சோழனின் குலதெய்வமாக அவரை வழிநடத்தும் சக்தியாக வாராகி இருந்தாள். போர் வீரர்கள் மற்றும் அரசர்களுக்கு இவள் உபாசனாமூர்த்தி. எதிரிகளின் சேனையை அழித்து ராஜபலம், மக்கள் செல்வம், ஆட்சி அதிகாரம் ஆகியவற்றை அள்ளித்தரும் வல்லமை படைத்தவள். வராக வடிவம் பூமியை தாங்கும் விஷ்ணுவின் அவதாரம். எனவே கோவில் கட்டும் இடத்தை அவரே தேர்வு செய்தது மிகவும் பொருத்தமானது. அந்த வராகம் தரையை தோண்டிய அந்த புனிதமான திடலே இன்று நாம் உலக அதிசயங்களில் ஒன்றாக போற்றும் தஞ்சை பெரிய கோவில் அமைந்திருக்கும் புண்ணிய பூமி ஆனது. குருமார்களின் ஆலோசனையை ஏற்று ராஜராஜ சோழன் தன் மகத்தான பணியை தொடங்கினார். ஆனால் முதலில் அவர் செய்தது என்ன தெரியுமா? பிரதான கோவில் கட்டும் பணி தொடங்குவதற்கு முன்பாக கோவில் வளாகத்தின் தெற்கு பிரகாரத்தில் அக்னி மூலைக்கு அருகில் கோவில் கட்டும் இடத்தை தேர்வு செய்து கொடுத்த வெற்றி தேவதை வாராகி அம்மனுக்கு என சக்தி வாய்ந்த சன்னதியை முதலில் அமைத்தார். இங்கே உள்ள வாராகி அம்மன் சன்னதி பெரிய கோவிலின் மொத்த கட்டுமானத்திற்கும் அதன் வெற்றிக்கும் அஸ்திவாரமாக அமைந்தது. இன்றும் கூட பெரிய கோவிலின் வரலாற்றை வாராகி அம்மன் சன்னதியில் இருந்துதான் தொடங்க வேண்டும் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இங்கு வாராகி அம்மன் 8 கரங்களுடன் வலது கையில் உலக்கையுடனும் இடது கையில் கலப்பையுடனும் காட்சி தருகிறார். இது அன்னையின் வீரத்தையும் அசுரர்களை அழிக்கும் வல்லமையையும் விவசாய செழிப்பையும் குறிக்கிறது. ராஜராஜ சோழன் ஏற்படுத்திய மரபின்படி இன்றும் கூட தஞ்சை பெரிய கோவிலில் எந்த ஒரு முக்கியமான திருவிழாவையோ நிகழ்ச்சியையோ தொடங்கும் முன்பு முதலில் வாராகி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்த பின்னரே மூலவரான பெருவுடையாருக்கு பூஜைகள் செய்யப்படுகின்றன. இதுதான் வாராகி அம்மன் மீது மாமன்னர் கொண்டிருந்த மாறாத பக்திக்கு சான்று. இந்த தெய்வீக வழிகாட்டுதலுக்கு பிறகுதான் ராஜராஜ சோழனால் அந்த பிரம்மாண்டமான கோவிலை கட்ட முடிந்தது. 6 ஆண்டுகளில் 13 அடுக்குகள் கொண்ட 216 அடி உயரமான கோபுரமும் உலகமே வியக்கும் கட்டிடக்கலையும் ஒரே கல்லால் ஆன நந்தியும் நிழல் தரையில் விழாத விமான ரகசியமும் கொண்ட இந்த அற்புத ஆலயம் எழுந்தது. தஞ்சை பெரிய கோவில் வெறும் கல் சிற்பம் அல்ல, அது ராஜராஜ சோழனின் பக்திக்கும் வாராகி அம்மனின் சக்திக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு தெய்வீக ஒப்பந்தத்தின் சின்னம். வாராகி அம்மனை வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் என்ன? எதிரிகள் தொல்லை, ஏவல், பில்லி சூனியம் போன்ற தீவினைகள் நீங்கி வெற்றியும் பாதுகாப்பும் கிடைக்கும். செல்வத்தையும் செழிப்பையும் அள்ளித்தரும் அன்னை இவள். வாராகி அம்மனை வழிபடுபவருடன் வாதிடாதே என்று ஒரு நம்பிக்கை சொல்லே உண்டு. ஏன் என்றால் தன் பக்தரை காயப்படுத்தும் மனிதர்களை அவள் என்றுமே பொறுத்து கொள்ள மாட்டாள்.
வாராகிக்கு உரிய திதி பஞ்சமி திதி. செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் வரும் பஞ்சமி திதியில் வாராகி அம்மனை கிழங்கு வகைகளை படைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபட வாழ்வில் வசந்தம் உண்டாகும். வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆலயம் நிலைத்திருப்பதற்கு காரணமான அந்த பெருமைக்குரிய தெய்வம் வாராகி அம்மன். நாம் தஞ்சை பெரிய கோவிலுக்கு சென்றால் சிவனை வணங்குவதற்கு முன் ராஜராஜ சோழனுக்கு வழிகாட்டிய அந்த வெற்றி தேவதையான வாராகி அம்மன் சன்னதிக்கு சென்று அவளது அருளை பெற்று செல்வோம்.